வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொரக்காயை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். நம்ம ஸ்பெஷலா ஒரு தனியா மசாலா பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயிட்டும். தாளிக்கிறதுக்கு சீரகம், 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. ஏற்கனவே நம்ம தனியா மசாலா மசாலாலாம் போட்டிருக்கோம். பட் அதெல்லாம் ரொம்ப மைல்டா தான் இருக்கும். இப்ப தாளிக்கிறதுமே ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஸோ இப்ப தாளிச்சிடலாம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது தவிர நம்மளோட தனியா மசாலால கொஞ்சம் வரமிளகாவும் இருந்தது இல்லையா. இப்போ கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வரமிளகா பொடி சேர்க்க போறோம். அதையும் சேர்த்துட்டு தனியா மசாலாவையும் சேர்த்துலாம். தனியா மசாலா பொடி நல்ல ஒரு டீஸ்பூன். புளிப்புக்கு தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருந்தோம். நான் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப புளி தண்ணியை சேர்த்துடலாம். நீர்க்க தான் இருக்கும். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்ப கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே என்ன பண்ண போறோம்னா, சொரக்காவை கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துடலாம். நாம தண்ணியோடய சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடும். நல்ல ஒரு கொதி வந்துடுது. நம்ம காய் சேர்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரே ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது பாருங்க, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெடியா இருக்கு. இப்ப அதை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க மேலாக. அப்படியே மூடி வச்சிருவோம். பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துடுது. நல்லா கொதிச்சிடுது. அவ்வளவுதான். இப்போ கொத்தமல்லி மேலாக போட்டுருவோம். ஃபைனல் டச், நல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் மேலாக விட்டா போதும். நெய் விட்டுருலாம். நம்மளுடைய சொரக்காய் கிரேவி ரெடி. இது நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த தனியா மசாலா பொடி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்த கிரேவி எந்த ரைஸ் பண்ணாலும் நம்ம போடலாம். ஸோ இப்போ நான் ஒன்று அந்த மசாலா பொடி யூஸ் பண்ணி என்னென்னலாம் கிரேவிஸ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.